ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு செகண்ட் ஷோல நம்ம பார்த்த படம் வீர தீர சூரா பார்ட் 2. படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். படம் பக்காவான மாஸ் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர். ஆக்சுவலா படத்துல நீங்க சித்தா படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காருங்கும் போது ஏதோ ஒரு சோசியல் மெசேஜோ ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதோ எதிர்பார்க்காம நீங்க வந்தீங்க அப்படின்னா சியான் விக்ரம் சாரோட படம். ஆக்சுவலா ஏன் சொல்றேன் அப்படின்னா பழைய சியான் விக்ரம், அது கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் இருந்த விக்ரம் சாரை கண்ணு முன்னாடி காட்டிட்டு பக்கா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் அந்த டென்ஷனை கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நான் அந்த படப்படனே போனது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் தீமுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீன்ல என்ன நடக்கும்ன்ற நம்மளுக்கு கெஸ்ஸும் பண்ண வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய இன்டர்வல் பிளாக் செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படத்துல ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் பண்ணாத மாதிரி தான் தெரிஞ்சது. படம் பயங்கர டைட்டான காம்பேக்டா போகுது. ஒரு இடத்துல கூட வேஸ்ட் பண்ண மாதிரி தான் தெரியல. இந்த கதையிலே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ பார்ட் 1ல என்ன சொல்ல போறாரு, என்ன நடந்திருக்குன்னே தெரியல எனக்கு. இது விக்ரம் சாரோட பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது தெரியல. படம் வந்து நான் என்ன சொன்ன மாதிரிதான் 100% ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் தான். படத்தை முடிச்சுட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போறதுக்கெல்லாம் படத்துல எதுவுமே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஆவரேஜ் மூவியா இருக்கலாம். ரொம்ப ஏஜ் குரூப்ஸ்க்கு கண்டிப்பா படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி தான். அதாவது ஒரு 50-60 அவங்க அந்த லேடிஸ்க்கெல்லாம் படத்துல சென்டிமெண்ட்ஸ்னா ரொம்ப கம்மியா தானே இருக்கு. ஆக்ஷன்ஸ் தானே நிறைய இருக்கு. அந்த ரீசன் ஓகே, பட் இவங்க இவ்வளவு வன்முறைகளை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வன்முறையே வந்து செகண்ட் ஹாஃப்ல தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு அந்த பில்டப்பே வந்து வன்முறைக்கான பில்டப் தான். படம் டிப்பிக்கலா சியான் விக்ரம் சாரோட ஃபேன்ஸுக்கான ஆக்ஷன் படம். நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதுவும் நான் பிளாஷ்பேக் போகும்போது நான் ஒரு இடத்துல என்னடா அந்த ரியல் டைம் நடக்கும் போது இந்த டென்ஷன் பிளாஷ்பேக்ல இல்லையே நினைக்கும் போது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு டைலாக் விக்ரம் சார் ஒரு போலீஸ்காரனை பார்த்து சொல்ற டைலாக் செம்ம மூமெண்டா இருந்துச்சு. அதெல்லாம் வேற லெவலு. ஆமா ஆமா ஆமா. நான் என்ன நினைச்சிட்டேன், அந்த ஸ்டேஷன் உள்ள போயிட்டு போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிருக்கேன் அது. ஆனா அந்த அந்த டைலாக் வந்து எனக்கு தெரிஞ்சு படத்துல இன்னும் என் மனசுல நின்றுட்டு இருக்கு. அப்போ அதான் விக்ரம் சார் அதே டைலாக் ரெண்டாவது சொல்லுவாரு, போட்டுட்டு சொல்லுவாரு. சோ படம் வந்து இதான் 100%. இது வந்து ஆக்ஷனை தாண்டி சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் விக்ரம் சாரே போடுற கவுண்டர் டைலாக்கே நம்மளுக்கு நிறைய சிரிக்க வைக்குது. அது உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது வந்து நானே எதிர்பார்க்கல. மியூசிக் வேற லெவலு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்ன்றத ஸ்பெஷல் மென்ஷன். மியூசிக் வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளேவை தூக்கி டாப் மோஸ்ட்ல நிறுத்தினது மியூசிக் தான். சான்ஸே கிடையாதுங்க. ஜிவி பிரகாஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மியூசிக் டைரக்டர். இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ஏன் அவனுக்கு கொடுக்காம இருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியல. 100% படத்தோட பெரிய பிளஸ் மியூசிக் விக்ரம் சார். விக்ரம் சார் படத்தை ஒரே ஆளா ஷோல்டர்ல கடைசி வரைக்கும் நம்மள ஹைப்லயே எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்சு கொண்டு போறாரு. லாஜிக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு, மெசேஜ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு, சோசியல் மெசேஜ்ங்கிற ஒரு டிராமாலாம் கழட்டி வச்சுட்டு நீங்க படம் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதே மாதிரி இது படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்றோம். அது வரைக்கும் பை.